தேர்தல் முறையை சிறப்பாக செய்கிறது என்று மிக பெரிய அளவில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு மழையை பொழிந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். தலைமை ஆணையர் ஞானேஷ்குமாரை அமெரிக்காவுக்கு அழைத்து போயிட்டும் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் முறையை ட்ரம்ப் விமர்சிக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2 முறை தான் இருக்க முடியும். ஏற்கனவே ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியாக இருக்கிறார். இனி 3வது முறையாக அவர் ஜனாதிபதியாக வர முடியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு முறையும் உலகில் நடக்கின்ற பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளையும் நிகழ்வுகளையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்திய தேர்தல் முறையை சிலாகித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேசியிருப்பது தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களை நான் மிகவும் பெரிய அளவில் பாராட்டுகிறேன். இந்திய தேர்தல் முறை என்பது சிறந்ததாக இருக்கிறது. இந்தியாவில் ஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த முறை, அதாவது ஐடி கார்டில் ஃபோட்டோ ஒட்டி ஐடி கார்டை பார்த்துத்தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்கிற செய்தியும், கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா தேர்தல் முறையை சிறப்பாக செய்கிறது என்று மிக பெரிய அளவில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு மழையை பொழிந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். பொதுவாக இந்திய தேர்தல் முறையை ஒப்பிடும் பொழுது அமெரிக்க தேர்தல் முறை என்பது வேறுபட்டது. இந்திய தேர்தல் முறை முழுக்க பிரிட்டனுடைய தேர்தல் முறையை ஒட்டியதாக இருக்கும். இந்தியாவில் பிரிட்டனை போன்றே பிரதமருக்குத்தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஜனாதிபதிக்கு முதல் குடிமகன் என்றாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு பிரதமரை ஒப்பிடும் பொழுது அதிகாரம் குறைவாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா என்பது பிரிட்டனுடைய தேர்தல் முறைக்கு எதிரான ஒரு முறையைத்தான் கொண்டிருக்கும். காரணம், அவர்கள் எந்த காலத்திலும் பிரிட்டனுடைய தேர்தல் முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரிட்டன் ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு மாற்றாக செய்வது அமெரிக்கர்களுடைய வழக்கம். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்திய தேர்தல் முறையை சிறப்பாக இருக்கிறது, இந்திய தேர்தல் முறை இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அமெரிக்காவோடு ஒப்பிடும் பொழுது மிக சிறப்பான முறையில் இருக்கிறது என்று பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், அவர் ஏன் அமெரிக்க தேர்தல் முறையை குறை காண்கிறார், அமெரிக்க தேர்தல் முறையின் மீது ஏன் நம்பிக்கை இழக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ அமெரிக்காவில் எப்படி தேர்தல் நடத்துகிறார்கள்? இப்போ அமெரிக்கா காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பாராளுமன்றத்தில் செனட் சபை இருக்கிறது, அதே போன்று பிரதிநிதிகள் சபை இருக்கிறது. செனட் சபை என்பது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 செனட்டர்கள் பிரதிநிதிகள் இருப்பார்கள். அது பெரிய மாநிலமாக இருந்தாலும் சரி, சின்ன மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அமெரிக்க மாநிலத்திற்கும் 2 செனட்டர்கள் தான் இருப்பார்கள். ஆக 50 அமெரிக்க மாநிலங்களுக்கு 100 செனட்டர்கள் இருப்பார்கள். இதுதான் செனட் சபை. இதனுடைய ஆயுள் என்பது 6 வருடம். ஒரு செனட்டருக்கான ஆயுள் என்பது 6 வருடம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள். உதாரணமாக அமெரிக்கா முழுவதும் 50 மாநிலத்துக்கும் சேர்த்து 435 பிரதிநிதிகள் இருப்பார்கள். இப்போ பெரிய மாநிலத்துக்கு கூட இருப்பாங்க, சின்ன மாநிலத்துக்கு கம்மியாக இருப்பாங்க, இப்படி பிரதிநிதிகள் இருப்பாங்க. உதாரணமாக கலிஃபோர்னியாவுடைய எண்ணிக்கைக்கும் மிசிசிகனுடைய மாநிலத்துடைய எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்கும். இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் பிரதிநிதிகளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப வேறுபாடுகள் இருக்கும். இதன் அடிப்படையாக 435 பிரதிநிதிகள் இருப்பாங்க. இது பிரதிநிதிகள் சபை என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 சபையும் சேர்ந்து தான் அமெரிக்க காங்கிரஸ் என்று அழைக்கப்படும். இன்னொன்று, இந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை வைத்து ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பதில்லை. ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அது நேரடியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ஒரு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சிஸ்டம் தான் அமெரிக்காவில் இருக்கிறது.
எப்படி அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்க? அங்கு இந்த காலேஜ் எலக்ட்ரல் ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய, உதாரணமாக 50 மாநிலங்கள் இருக்கின்றன என்றால் மொத்தமாக அமெரிக்கா முழுவதும் 538 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 538 எலக்ட்ரல் ஓட்ஸ் என்பது எப்படி பிரிக்கிறாங்க? அந்த மாநிலத்துடைய அந்த எல்லை, அதனுடைய அகல நீளம், மக்கள் தொகையை, இது போன்ற ஒரு கணக்கை வைத்து அந்த மாநிலத்துடைய இத்தனை வாக்குகள் எலக்ட்ரல் ஓட்ஸுக்கு தகுதியானவை என்று தீர்மானம் செய்கிறார். உதாரணமாக இப்போ கலிஃபோர்னியாவில் எலக்ட்ரல் ஓட்ஸ் என்பது 54 என்று சொல்கிறார்கள். அதே டெக்சாஸில் 40 என்று வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக 538 தேர்தல் வாக்குகள் காலேஜ் ஓட்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் கவனிக்கணும், செனட்டர்ஸ் தேர்தல் ஒவ்வொரு 6 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. அது ஒரு பக்கம், அது ஜனாதிபதி தேர்தலை பாதிப்பதில்லை. அதே போன்று ரெப்ரசன்டேட்டிவ் தேர்தல், பிரதிநிதி தேர்தல் நடக்கிறது. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 435 பிரதிநிதிகள் அமெரிக்கா முழுவதும் இருப்பாங்க. அது தனியாக நடக்கிறது, ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் 4 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. அது தனித்தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் நேரடியாக மக்கள் வாக்களித்தாலும் மறைமுகமாகத்தான் ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுகிறார். எப்படி என்று பார்த்தால், இந்த 438 காலேஜ் ஓட்ஸ், இந்த எலக்ட்ரல் ஓட்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இப்போ நான் சொன்னது மாதிரி கலிஃபோர்னியாவுக்கு 54, டெக்சாஸுக்கு 40, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எண்ணிக்கை வைத்து ஒட்டுமொத்தமாக 538 காலேஜ் ஓட்ஸ் இருக்கிறது. இதில் யார் அதிகமாக, உதாரணமாக யார் 270 வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஜனாதிபதியாக வர முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, பாப்புலர் ஓட்டு இருக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2 வாக்காளர்கள் இது ஜனாதிபதி தேர்தலை சந்திப்பார்கள். 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் ஒருத்தர், ரிபப்ளிக் கட்சி சார்பில் ஒருத்தர். இந்த 2 கட்சிகள் தான் இன்றைக்கி பெரிய கட்சிகள். ட்ரம்ப் ரிபப்ளிக் கட்சியை சார்ந்தவர். கடந்த முறை டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த 2 கட்சி தான் பிரதான கட்சிகள். இந்த 2 கட்சிகளும் வேட்பாளரை தேர்வு செய்து அதுக்கப்புறம் பொது தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அவர்களுக்கு வாக்களித்தாலும் இந்த எலக்ட்ரல் ஓட்ஸுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும். உதாரணமாக இப்போது ஒட்டுமொத்தமாக பாப்புலர் ஓட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, இப்போ 1 கோடி வாக்குகள் இருக்குன்னு வைங்க. உதாரணமாக அந்த 1 கோடி வாக்குகளில் இவர் 55 லட்சம் வாக்குகளை ஒருத்தர் பெற்றுவிட்டார், இன்னொருத்தர் 45 லட்சம் வாக்குகளை பெற்றுவிட்டார். ஆகவே 55 லட்சம் வாக்குகளை பெற்றவர் ஜனாதிபதியாக தேர்வு அப்படிங்கிற மாதிரி அங்கே இல்லை. அந்த ஒட்டுமொத்த வாக்குகளை வைத்து அங்கே முடிவு பண்ணுறது இல்லை. இந்த எலக்ட்ரல் ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் வெற்றி பெறணும். இப்போ அதுதான் கணக்கு. 50 மாநிலங்களில், இப்போ பெரும்பாலான மாநிலங்களில் நீங்கள் வெற்றி பெறணும். அப்பொழுது தான் இந்த எலக்ட்ரல் ஓட்ஸுடைய எண்ணிக்கையை நீங்கள் பெற முடியும் என்கிற அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ நான் ட்ரம்ப் விஷயத்துக்கு வரேன். ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? இந்த சிஸ்டத்தை விட இந்தியாவில் நடக்கின்ற தேர்தல் முறை சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்றும் கூட பெரும்பாலான மாநிலங்களில் அவர்கள் வாக்குச்சீட்டு முறையில் தான் வாக்களிக்கிறார்கள். ஒரு சில மாநிலங்களில் எலக்ட்ரல் ஓட்ஸும் இருக்கிறது, ஆனால் வாக்குச்சீட்டு முறையில் தான் வாக்களிக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, வாக்குச்சீட்டு முறையில் வாக்களித்தாலும் நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை காமிக்கணும் தேவையில்லை. உங்களுடைய ரெசிடென்ட் ப்ரூஃபை காமிச்சா போதும். நான் இந்த மாநிலத்தில் இந்த ஊரில் வசிக்கிறேன் என்கிற அந்த ரெசிடென்ட் ப்ரூஃப் மட்டுமே நீங்கள் வாக்களிக்க போதுமானது. அப்போ இந்த 2ஐ வைத்து வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கும் ஐடி கார்டு இருக்கிறது, அடையாள அட்டை, ஃபோட்டோ ஒட்டி அடையாள அட்டை இருக்கிறது. அந்த சிஸ்டம் அமெரிக்காவில் கொண்டு வரப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த ஓட்டிங் மெஷின் மூலமாக வாக்களிக்க வேண்டும். இந்தியாவிலலாம் அப்படி தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கும் இன்றைக்கி பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்தியாவில் வாக்குச்சாவடி சீட்டு முறையில் தான் வாக்களித்தார்கள். இப்பொழுது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டு மெஷின் மூலமாக வாக்களிக்கிறார்கள், ஓட்டு இயந்திரங்கள் மூலமாக வாக்களிக்கிறார்கள். அதில் தில்லுமுள்ளுகள் நடப்பதாகலாம் இன்றைக்கி செய்தி வருகின்றன என்பது ட்ரம்புக்கு தெரியாதா என்று சில செனட்டர்கள் அமெரிக்காவில் இன்றைக்கி எதிர்கருத்து சொன்னதை பார்க்குறோம். ஏன்னால் அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் வழக்கம் போல்
காலையில் எந்திரிச்ச உடனே அவர் ட்ரம்புக்கு சொன்ன செய்தி என்பது ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுவார். அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய இந்த சிஸ்டத்தை பாராட்டி இருக்கிறார். இது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதை விட முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பெருசாக பாராட்டியிருக்கார், பெரிய அளவில் பாராட்டுறார். இது ரொம்ப சிஸ்டம் அழகாக இருக்குது, ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இந்த மாதிரி சிறப்பாக இந்த தேர்தலை நடத்தியிருக்கிறார். அதற்குத்தான் இன்னைக்கு இந்தியாவில் கூட எதிர்க்கட்சிகள், காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு முக்கியமான செய்தியை இன்னைக்கு கேலியாக விமர்சித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தாராளமாக இந்திய தேர்தல் ஆணையர், தலைமை ஆணையர் ஞானேஷ்குமாரை அமெரிக்காவுக்கு அழைத்து போயிட்டோம், நாங்கள் ஏற்கனவே இங்கே பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதே முறையை அங்கே அவர் செயல்படுத்தட்டும் எல்லாம் இன்னைக்கு கேலி சித்திரமாக பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் செய்தி என்னவென்றால், இந்த சிஸ்டம் காரணம் இதுவரை 250 ஆண்டுகளாக அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் முறையை ட்ரம்ப் விமர்சிக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் அமெரிக்காவுடைய தேர்தல் சிஸ்டத்தை விமர்சிச்சதா கிடையாது. ஏன்னா பிரிட்டனுடைய தேர்தல் சிஸ்டத்திற்கு எதிரான ஒரு ஒரு யுக்தியை கொண்டது தான் அமெரிக்க தேர்தல் முறை. இப்போ பிரிட்டன் மட்டுமல்லாமல் பிரிட்டன் எந்த நாடுகளிலெல்லாம் காலனியாக வைத்திருந்தனவோ அந்த நாடுகளிலெல்லாம் இப்பொழுது எப்பொழுதுமே பிரிட்டனுடைய சிஸ்டப்படி தான் இன்றைக்கி தேர்தல் நடக்கும். இப்போ நீங்கள் பிரிட்டன் ஆதிக்கம் செலுத்திய பல்வேறு நாடுகள், ஆஸ்திரேலியா உட்பட, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அண்டை நாடுகள், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியா, இலங்கையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நாடுகளில் இந்த சிஸ்டம் தான் வைத்திருப்பார்கள். இலங்கையில் கூட அந்த சிஸ்டத்தை மாற்றினார்கள். ஆனால் பெரும்பாலான நாடுகளில் பிரிட்டனுடைய சிஸ்டம் தான், எலக்ட்ரோல் அந்த சிஸ்டம் தான் இன்றைக்கி என்றைக்கும் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி அல்ல. அமெரிக்காவில் முழுக்க பிரிட்டனுடைய அந்த தேர்தல் முறைக்கு எதிரான ஒரு தேர்தல் முறை தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் செனட்டர் என்பது பார்த்திங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு ஆயுள் இருக்கும், லைஃப் இருக்கும். அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்க்கென்று அவர்கள் 2 வருடம்தான் பதவியில் இருப்பார்கள். ஜனாதிபதி 4 வருஷத்தில் இருப்பார். ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்காவில் ஏதோ ஒரு தேர்தல் நடக்கும். ஒன்று ஜனாதிபதி தேர்தல் நடக்கும், இல்லை என்றால் செனட்டருக்கான தேர்தல் நடக்கும், இல்லை என்றால் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் நடக்கும். அப்போ இந்த சிஸ்டமே தவறு, இந்தியாவை போன்று ஒரு தேர்தல் முறையை கொண்டு வரலாம் என்று ட்ரம்ப் சொல்வதற்கான காரணம் என்ன என்பதுதான் இப்போது அமெரிக்காவில் ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி பேசப்படுகிறது. அப்போ இன்றைக்கி இந்த சிஸ்டத்தின் மூலமாக, இந்திய சிஸ்டத்தின் மூலமாக நாம் நம்மை ஒரு குறிப்பிட்ட கட்சியை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த செனட்டர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் ஏற்கனவே தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிறது, மாறி மாறி ஆட்சியில் இல்லை. அதற்கு காரணம் இந்தியாவுடைய தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்கிற குரல் இந்தியாவிலும் இருக்கிறது என்கிற கேள்வியும் இருக்கிறது. அப்போ இந்த கேள்வியின் மூலமாக ட்ரம்ப் என்ன சொல்ல வருகிறார் என்கிற செய்தி என்பது இன்றைக்கி பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு விதமான காரணிகளை, கருத்துக்களை வெளியிட்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியாவுடைய தேர்தல் முறை முழுக்க பிரதமரை அடிப்படையாக கொண்டது. ஜனாதிபதிக்கு என்று அதிகாரம் இருந்தாலும், ஆனால் பிரதமர் என்பவர் பாராளுமன்றத்துடைய எல்லா விதமான செயல்களுக்கும் அவர்தான் முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். சட்டங்களை இயற்றக்கூடிய கட்டுப்பாடு பிரதமரை சார்ந்தது, அதை அனுமதிப்பது தான் ஜனாதிபதி. அது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஜனாதிபதி என்பவர் பார்லிமெண்ட் என்ன சொல்கிறதோ அதை கேட்கும் ஒரு நபராகத்தான் இருக்கிறார். ஆனால் அமெரிக்காவில் அப்படி அல்ல, ஜனாதிபதி என்பவர் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர். அப்படி என்றால் பிரதமரை போன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு அமெரிக்காவுக்குள் வர வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரா என்கிற கேள்வியும் இன்னைக்கு கேட்கிறார். இது தேவையில்லாதது என்கிற பதிலும் இன்னொரு பார்வையும் பார்க்கப்படுகிறது. அங்கு அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2 முறை தான் இருக்க முடியும். ஏற்கனவே ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியாக இருக்கிறார். இனி 3வது முறையாக அவர் ஜனாதிபதியாக வர முடியாது. அப்போ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றி, அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை, ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கிறாரா ட்ரம்ப் என்கிற கேள்வியும் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது.
இப்போ இது ஏன் இந்திய தேர்தல் முறையை விரும்பி இருக்க வேண்டும்? ஏனால் இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராக இருக்க முடியும். இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்க முடியும். அந்த பிரிட்டனுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் இந்தியாவிலும் அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தினோம். அதே போன்று அமெரிக்காவில் அமுல்படுத்தப்பட்டால் ட்ரம்ப் போன்றவர்கள் மீண்டும் கூட ஜனாதிபதியாக போட்டியிட முடியும். இந்த செய்தியும் முக்கியமானது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ட்ரம்புடைய விருப்பம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தை மட்டுமல்ல, தேர்தல் ஆணைய நடைமுறையை மட்டுமல்ல, மீண்டும் ஜனாதிபதியாக கூட அவர் விரும்புகிறார். அந்த அமெரிக்காவுடைய இந்த தேர்தல் சிஸ்டத்தை மாற்ற நினைக்கிறார் என்கிற விமர்சனத்தை நாம் மறுக்க முடியாது என்பதுதான். நேயர்களே, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான செய்திகளோடு அல்லது உலகச் செய்தியோடு உங்களை நான் சந்தித்து பேசுகிறேன். அதுவரை நன்றி நேயர்களே.